எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வார வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டு மைனஸில் முடிஞ்சது இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுனில் தான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. பட் காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து சடனாக அங்கேருந்து ஒரு அப்சைடு தான் வந்து கொடுத்துருக்கு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,265 வரைக்கும் இன்ட்ராடே ஹை போயிருக்கு. அதேமாரி கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,070 காலையில் ஓப்பன் லோ தான். க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,123 மைனஸ் வந்து ஒரு 250 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு தான் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி திரும்ப மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுமா, அப்படி வரும் பட்சத்தில் சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரிக்கான இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே காலையில் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் டவுன் கொடுக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை எடுக்கலான்னு பட் சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இப்போ அதேமாரி 260 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஆஃப்டர்நூன் வந்து திரும்ப கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 23,123 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் வந்து ஒரு 240 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த 23,150 இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அடுத்தது வந்து 22,800 வரைக்கும் வரும்னு பட் சொல்லியிருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டவ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக மேலே வருமா, ஏன்னா அடுத்த சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,940 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 22,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 23,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 23 உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம எதிர்பார்த்த அந்த 22,800 வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,180 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, 250 260 அதையும் உடைச்சது அப்படின்னா 23,350 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் அதாவது வீக்லினுடைய எக்ஸ்பைரி இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் கொடுத்ததுனால அந்த கேப் டவுன்லேருந்து நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கமாக டே லோவிலேருந்து ரெக்கவர் பண்ணிச்சு. ரெக்கவர் ஆன மார்க்கெட் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கீழே டவுனில் வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், திரும்ப மேலே இருந்துட்டு கீழே வந்த மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து இப்படி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த 23,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. திரும்ப ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000க்கு கீழே மார்க்கெட் வந்து போனால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி மார்க்கெட் வரல அப்படின்னா இந்த லெவல்ஸை சப்போர்ட் எடுத்து கீழே வரும் பட்சத்தில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப நல்லாவே மேலே போகும். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 250 320 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த லெவல்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000 உடச்சி கீழே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் கீழே டிப் கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். பையிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரிக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.